காலையில் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து தேவனோடு நேரம் செலவிடுவது ஒரு பெண்ணின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தது. ஆனால் வாழ்க்கையின் பிஸியான ஓட்டத்தில் அது மெல்ல மங்கி போய்விட்டது. இன்னொரு பெண் பல ஆண்டுகளாகவே அதிகாலையில் எழுந்து வேதாகமம் படிக்காததை நேர்மையாக ஒப்புக்கொண்டாள். பிஸியாக இருக்கும் அம்மாக்களுக்கு நாளின் முதல் நேரத்தை ஆண்டவரோடு செலவிடுவது எளிதல்ல என்று சகோதரி நான்சி சொல்கிறார்கள். இருப்பினும் தேவனுடைய வார்த்தையை அவர் ஆழமாக கற்கும் போதெல்லாம் ஒரு உண்மை மேலும் தெளிவாகிறது. அது என்னவென்றால், நாளின் முதல் பகுதியை தேவனுக்கு ஒப்படைப்பது மிகவும் அவசியம். வேதாகமமும் இதை தெளிவாக சொல்கிறது. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். மற்றொரு இடத்தில், நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும் என்று எழுதப்பட்டுள்ளது. இன்னொரு சங்கீதத்தில், என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் என்று ஒரு உற்சாகமான அழைப்பு எழுகிறது. அதுபோல் அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சாட்சி சொல்கிறான். இதையெல்லாம் நினைவூட்டியபடி சகோதரி நான்சி சொல்கிறார்கள், தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பை அழைக்கிறார். நாளை காலை அவர் உங்களை சந்திக்க விரும்பும் நேரத்தில் உங்களை எழுப்புமாறு அவரிடம் கேட்டு பாருங்கள் என்று. ஏனெனில் காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஒவ்வொரு நாளும் காலை முதல் நேரத்தை உமக்கு தராமல் இருந்ததற்காக எங்களை மன்னியும். இனி நாங்கள் உலகத்தின் காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உமக்கே முதல் நேரத்தை கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இதை நாங்கள் எங்கள் சுய பலத்தினால் செய்ய முடியாது. நீர் எங்களுக்கு உம்முடைய பலத்தை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் 29 மே 2024 நான்சி டிமோஸ் வால்கமுத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமில் இருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.